டாடா மோட்டார்ஸோட பிளாக்ஷிப் எஸ்யூவிஸான ஹேரியர் மற்றும் சஃபாரி லான்ச் பண்ண சமயத்திலிருந்து இப்போ வரைக்கும் டீசென்டான சேல்ஸ் நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வருது. நல்ல ஸ்டைலிங் மற்றும் பில்ட் குவாலிட்டி இருந்தாலும் மார்க்கெட்ல இந்த காரோட காம்பீட் பண்ற XUV 700 MG ஹெக்டார் போன்ற கார்களோட ஃபீச்சர்ஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது சஃபாரி மற்றும் ஹேரியர் குறைவான ஃபீச்சர்கள் தான் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ரீசெண்டா சஃபாரி மற்றும் ஹேரியரோட சேல்ஸ் நம்பர்ஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ 2023 டாடா சஃபாரி ஹேரியர்ல புதிய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி அதற்கான புக்கிங்ஸையும் தொடங்கியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். இந்த புதிய கார்கள்ல 5 முக்கியமான ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் மற்றும் முக்கியமான மாற்றம் இதுல ஆட் ஆயிருக்கிற ADAS சிஸ்டம். கிரெட்டா கூட காம்பீட் பண்ற MG ஆஸ்டர் போன்ற கார்கள்லயே ADAS சிஸ்டம் ஏற்கனவே வந்தாச்சு. ஆனா ஒரு ஃபுல் சைஸ் SUV-யா இருக்கிற டாடா சஃபாரி ADAS ஃபீச்சர் இல்லாத ஒரு குறையாவே தான் இருந்தது. ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், லேன் டிபார்ச்சர் வார்னிங், ஹை பீம் அசிஸ்ட், ரியர் கொலிஷன் வார்னிங், பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் மற்றும் டிராபிக் சைன் ரெகக்னிஷன் அப்படின்னு பாசிவ் சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்காக புதிய ADAS பேக்கேஜை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க 2023 சஃபாரி மற்றும் ஹேரியர்ல. அடுத்த பெரிய அப்கிரேட் எல்லாருமே எதிர்பார்த்த பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். ஏற்கனவே இந்த SUV-கள்ல டாப் எண்ட் மாடல்ஸ்ல கூட 8 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான் இருந்தது. இப்போ அந்த சிஸ்டத்தை ரீப்ளேஸ் பண்ணி பெரிய ரெஸ்பான்சிவ் மற்றும் பிரைட்டான 10.25 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இது ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் CarPlay வயர்லெஸ் மூலமா சப்போர்ட் பண்ணுது. அடுத்த ஃபீச்சர் பிரீமியம் கார்கள்ல கன்வீனியன்ஸை இன்க்ரீஸ் பண்ற 360 டிகிரி கேமராவும் இந்த புதிய 2023 சஃபாரி மற்றும் ஹேரியர்ல ஆட் ஆகுது. இதன் மூலமா ஆல் ரவுண்ட் விசிபிலிட்டி மற்றும் பார்க்கிங் ரொம்பவே சுலபமா இருக்கும் டாடா ஹேரியர் மற்றும் சஃபாரில. அடுத்து டாடா ஆட் பண்ணிருக்கிற ஃபீச்சர்ஸ் ஆம்பியன்ட் லைட்டிங். இப்போ ஒரு என்ட்ரி லெவல் கார்ஸ்ல இருக்கிறதுனால டாடாவும் இந்த ஃபீச்சரை அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. இப்போ 2023 ஹேரியர்ல இந்த ஆம்பியன்ட் லைட்டிங் ஃபீச்சரையும் ஆட் பண்ணிருக்காங்க. கடைசி முக்கியமான சேஞ்சா இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர்ல 7 இன்ச் டிரைவர் இன்ஃபர்மேஷன் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது டிரைவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கிறிஸ்ப் அண்ட் கிளியரா கலர்ஃபுல் டிஸ்ப்ளேல காட்ட முடியும். இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான கலர் தீம்ஸ்ல சீட் ஃபேப்ரிக் மாடிஃபிகேஷன்ஸ் போன்ற விஷயங்களையும் டாடா மோட்டார்ஸ் பண்றாங்க. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா ஃபீச்சருமே டாப் எண்ட் மாடல்ஸ்க்கு அப்ளிகபிள் அப்படிங்கிறதுனால XZ பிளஸ் வேரியன்ட்ஸ் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸ்டீரியர் மற்றும் இன்ஜின் சைடுல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. மேஜர் டிசைன் சேஞ்சஸ் மற்றும் புதிய இன்ஜினை 2024 முதல் பாதியில அடுத்த ஜெனரேஷன் ஹேரியர் மற்றும் சஃபாரி லான்ச்ல எதிர்பார்க்கலாம். 30,000 பே பண்ணி புதிய ஹேரியர் மற்றும் சஃபாரியை புக்கிங் செஞ்சுக்கலாம்.